வணக்கம் தோழர்களே. 5 செகண்ட்ல நீங்களும் பெண்ணு பேப்பரே இல்லாம மைண்ட்ல நீங்க ஸ்கொயர்டை கண்டுபிடிக்க நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி இல்ல பேசிக்ல கண்டுபிடிக்க நினைக்கிறீங்களா? வாங்க 5 செகண்ட்ல நம்ம ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். நம்ம இந்த ஸ்கொயரை வந்து 3 விதமா பிரிச்சிருக்கோம். இது எப்படி 3 விதமா பிரிச்சிருக்கோம் அப்படின்னா 3ஆ பிரிச்சிருக்கோம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா உங்களுக்கு வந்து என்னன்னா 1ல இருந்து 25, 1ல இருந்து 25 ஒரு காம்போவாகவும், இன்னொன்று 25ல இருந்து 75 இன்னொரு காம்போவாகவும், இன்னொன்று 75ல இருந்து 125 ஒரு காம்போவாகவும் நம்ம பிரிச்சிருக்கோம். ஓகேவா கைஸ்? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இப்போ 1ல இருந்து 25 நீங்க நினைப்பீங்க, நம்மளுக்கு தான் 1ல இருந்து 25 தான் எனக்கு மெமரியாவே தெரியும், இதுக்கு என்ன நீங்க ஷார்ட்கட் சொல்ல போறீங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. மெமரியா தெரிஞ்சவங்க இதை மெமரி பண்ணிக்கிறங்க. அப்படி மெமரியில தெரியாதவங்க எப்படிங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம். ஓகேவா? பெஸ்ட். மிச்சம் என்ன அப்ப நீங்க ட்ரிக்கு சொல்லி தருப்பீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த 25ல இருந்து 75க்குள்ள நம்ம வந்து ட்ரிக்கு படிக்க போறோம். ஓகேவா? ட்ரிக்கு படிக்க போறோம். அந்த ட்ரிக்கு என்னது? ட்ரிக்குனா என்னது? எப்படி இந்த ட்ரிக்கை நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது எப்படின்னா, நம்ம இதுல வந்து வெறும் 2 ஸ்டெப்பு தான் நம்ம பண்ண போறோம். அந்த 2 ஸ்டெப்பு தெரிஞ்சா மட்டும் நம்ம போதும். பெண்ணே பேப்பர் இல்லாம நம்ம மைண்ட்லயே இதை நம்ம 5 செகண்ட்ல நம்மளால போட முடியும். ஓகேவா? பெஸ்ட். அந்த 2 விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 விஷயங்க. இந்த இடத்துல நீங்க வந்து நல்லா பாருங்க. இந்த 25ல இருந்து 75 பாத்தீங்கன்னா ஒரு நம்பருக்கு நடுவுல இருக்க மாதிரி இருக்கு. இன்னொன்னு பாருங்க, 75ல இருந்து இங்க 125, இது ரெண்டையுமே பாத்தீங்கன்னா என்ன தெரியுது உங்களுக்கு? இந்த இடத்துல நான் 50ங்கிற ஒண்ணு போட்டேன்னா, இந்த 50ல இருந்து 25 கூடதான் 75, இந்த 50ல இருந்து 25 குறைஞ்சதுதான் இந்த 25. இதே நான் இந்த இடத்துல நான் 100 போட்டேன்னா என்ன ஆகுது? இந்த 100ல இருந்து 25 கூடுனதான் 125, இந்த 100ல இருந்து 25 குறைஞ்சதுதான் 75. கரெக்டா? பர்ஃபெக்ட். இப்ப அதுக்கடுத்து இதுதான் நம்ம ஒரு காம்போவா செட் பண்ணியிருக்கோம். இது ஃபர்ஸ்ட் காம்போ, இது 2வது காம்போ. இதுல நான் என்ன சொல்லியிருக்கேன் கண்டுபிடிக்கிறதுக்கு? உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? வெறும் 2 ட்ரிக்குன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். அந்த 2 ட்ரிக் என்னங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். என்னது அந்த 2 ட்ரிக்கு என்னென்ன அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா சிம்பிளுங்க. அந்த ட்ரிக்குங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஸ்டெப் 1 வந்து என்னன்னா சென்டர் நம்பர். ஸ்டெப் 1 வந்து என்னது? சென்டர் நம்பர். ஸ்டெப் 2 என்னது? மேஜிக் நம்பர். அவ்வளவுதாங்க. இந்த சென்டர் நம்பர் மேஜிக் நம்பருங்கிறது என்னதுங்கிறத நம்ம இப்போ பாக்குறோம். ஸ்டெப் 1. ஸ்டெப் 1 நான் என்ன சொன்னேன்? உங்களுக்கு என்ன சொன்னேன்? சென்டர் நம்பர். இது என்னதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சென்டர் நம்பரை நம்ம என்ன எடுத்திருக்கிறோம்? 50. இது 2க்கு சென்டர் நம்பரா ஒரு 50 ஃபர்ஸ்ட்டுக்கு எடுத்திருக்கிறோம். இது 2வதுக்கு என்ன எடுத்திருக்கோம்? 100ங்கிறத சென்டர் நம்பரா எடுத்திருக்கிறோம். கரெக்டா? கரெக்ட். சூப்பருங்க. இப்ப அடுத்து என்ன பண்றோம்? ஸ்டெப் 2 வந்து என்னன்னா மேஜிக் நம்பர். ஸ்டெப் 2 என்னது? இந்த மேஜிக் நம்பர். சென்டர் நம்பர் ஈஸியா நம்மளுக்கே ஞாபகம் வந்துடும். ஆனா மேஜிக் நம்பர் கொஞ்சம் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். அதுதான் மேஜிக் நம்பர். மேஜிக் நம்பர் என்னது? ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இதோட பாதியான 25ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது இதில் உள்ள பாதி 50ங்கிறது கிடையாது, தப்பு. இதுல கொஸ்டின் நம்பர் இது எப்படிங்கிறத நான் கொஞ்சம் தெளிவா சொல்றேன். இதுக்கு நீங்க மேஜிக் நம்பர் 25 டப்புன்னு ஞாபகம் வச்சுப்பீங்க. ஆனா இந்த கொஸ்டின் நம்பர் வந்து என்னது அப்படிங்கன்னா கேட்டீங்கன்னா, இந்த பாருங்க நல்லா. இப்ப 25ல இருந்து 75 கேட்டாங்கன்னா அதுக்கு எந்த நம்பர் கேட்டாலும் மேஜிக் நம்பர் நம்ம 25 தான் வச்சிருப்போம். ஆனா இந்த 75 125 கேட்கும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல இருந்து நடுவுல ஒரு 88 கேட்கறாங்கன்னா அந்த 88 தான் இதுக்கான மேஜிக் நம்பர். இப்போ 118 கேட்கறாங்கன்னா 118 தான் இதுக்கான மேஜிக் நம்பர். இது என்னங்கிறது உங்களுக்கு பின்னாடி நல்லபடியா ஒரு எக்ஸ்பிளைன் நான் பண்ணிடுவேன். ஒண்ணு நீங்க இதை குழம்பிக்க தேவை கிடையாது. ஓகேவா? இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட்டுக்கு என்னது? இது 2ம். செகண்டுக்கு வந்து என்னன்னு உங்களுக்கு ஒரு கலர் சேஞ்ச். செகண்டுக்கு வந்து என்னது? உங்களுக்கு இது 2ம் செகண்டுக்கு. ஓகேவா? இது எப்படி நம்ம அப்ளை பண்ண போறோம், என்ன அப்ளை பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம இப்ப பின்னாடி பார்க்க போறோம். ஓகேவா? பர்ஃபெக்ட். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோம்னா, நம்மளுக்கு 1ல இருந்து 25 மெமரி பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். மெமரி பண்ணவங்க நோ ப்ராப்ளம். மெமரி பண்ணாதவங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறத நான் இப்ப பின்னாடி இப்ப நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். 1ல இருந்து 25 ஸ்கொயர்டு வரை நம்ம எப்படி மனப்பாடம் பண்றதுன்னு பார்க்க போறாங்க. இப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது
ஒன்றுல இருந்து மேக்ஸிமம் என்னன்னா ஒன்றுல இருந்து நீங்கள் 20 வரை ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் படிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. அதை நான் சொல்லி உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. என்ன ஷார்ட்கட்டுங்கிறத சட்ட சொல்கிறேன், அதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறீங்க. நல்லா பாருங்க, 441, அதுக்கடுத்து 484, 529, 700, 576, 625, 676, இப்படி நம்ம போய்கிட்டே இருக்குங்க. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே 441 இருக்கா, 441க்கும் இந்த 841க்கு வித்தியாசத்தை பாருங்க. அங்கே 4 இருக்கு, இங்கே 8 இருக்கு. அடுத்து பாருங்க 484க்கும் 784க்கும் பாருங்க, அங்கே 4 8 4 இருக்கு, இங்கே 7 இருக்குது. இது வந்து உங்களுக்கு என்ன தெரியுது? அடுத்து பாருங்க 529 இருக்குது, இங்கே வந்து 729. அடுத்து 576, இங்கே 676. நீங்க அப்படியே தலையில நம்ம படிக்க போறாங்க. இப்ப 4க்கும் 6க்கும் ஒரு பேர் இருக்கும், அதே மாதிரி 3க்கும் 7க்கும் ஒரே பேர் இருக்கும், 2க்கும் 8க்கும் ஒரு பேர் இருக்கும், 1க்கும் 9க்கும் ஒரு பேர் இருக்கும். எப்படின்னா யூனிட் டிஜிட் எது எதுக்கு சேமா இருக்கும். இப்ப 1க்கும் 9க்கும் யூனிட் டிஜிட் பாத்தீங்கன்னா எப்பவுமே 1 தாங்க இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரிதான் 2க்கும் 8க்கும் பாத்தீங்கன்னா யூனிட் டிஜிட் 4 தாங்க இருக்கும். இப்ப இருக்குதா இங்க? அடுத்து பாருங்க 3க்கும் 7க்கும் யூனிட் டிஜிட் 9 தாங்க இருக்கும். அதே மாதிரி 4க்கும் 6க்கும் யூனிட் டிஜிட் 6 தாங்க இருக்கும். இந்த மாதிரி தாங்க இருக்கும். யூனிட் டிஜிட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கடைசி நம்பர் தான் யூனிட் டிஜிட்டுங்க. நீங்க 1ல முடிகிற எல்லா நம்பருக்குமே உங்களுக்கு யூனிட் டிஜிட் 1ல தான் ஆன்சர் வந்து முடியும். இப்போ 21ஓட ஸ்கொயர்டு 441. அதே மாதிரி நீங்க வந்தீங்கன்னா நீங்க 41ஓட ஸ்கொயர் எடுத்துக்கிறீங்க, 51ஓட ஸ்கொயர் எடுத்துக்கிறீங்க, 61ஓட ஸ்கொயர் எடுத்துக்கிறீங்க, அதே மாதிரி 59ஓட ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. எது எடுத்தாலுமே உங்களுக்கு யூனிட் டிஜிட் 1ல தான் முடியும். அதே மாதிரி 2லையும் 8லையும் உள்ள ஸ்கொயர்டு ஆச்சு கேட்குறாங்கன்னா அந்த ஸ்கொயர்டு உங்களுக்கு 4ல தான் முடியும். ஓகேவா? அந்த மாதிரி யூனிட் டிஜிட் சேமா இருக்கிறதுக்கு 2க்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும். கடைசி 2 நம்பர் சேமா இருக்கும். அந்த 20ல இருந்து 30 சீரீஸ்க்குள்ள உள்ள எல்லா நம்பருக்கும். ஓகேவா? இப்ப பாருங்க 576, இங்க 676, 1 கூட, அடுத்து 2 கூட, 529, இங்க 729, 5 இடத்துல 2. அடுத்து பாருங்க 3 கூட, 484ல இருந்து 784, இங்க 3 கூட. அடுத்து பாருங்க 441, இங்க 841, இங்க 4 கூட. உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நம்மளுக்கு என்ன தெரியுது? இதை நம்ம பெண்ணிலே எழுதிக்கலாம். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா உங்களுக்கு என்ன தெரியுது பாருங்க, இந்த இடத்துல ரெட் பென்ல எழுதலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா உங்களுக்கு என்ன தெரியுது? இது வந்து என்னன்னா +1. அடுத்து உங்களுக்கு இது என்ன தெரியுது? +2. அடுத்து இது இந்த இடத்துல உங்களுக்கு கிரீன் வருதா? இது +3, இது +4ங்க. ஓகே, இது உங்களுக்கு நான் தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேங்க. இது தெளிவாக உங்களுக்கு இந்த ஷார்ட்கட்டு உங்களுக்கு உதவிகரமா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு இதை டயக்ராம் போட்டு விட்டேன். புரிஞ்சிருச்சா? நீங்கள் வந்து என்னன்னா 5ஐயும் இதையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டாங்கன்னா 625, 900 நீங்கள் 2 தடவை சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தானாக வந்துருங்க. ஓகே, பெஸ்ட். யூனிட் டிஜிட்னா என்னென்னு தெரிஞ்சுல? 1 9க்கு யூனிட் டிஜிட் எப்போவுமே 1ல முடிகிற நம்பரோ இல்லை 9ல முடிகிற நம்பருக்கோ எதுக்காச்சும் உனக்கு ஸ்கொயர்டு கேட்குறாங்கன்னா கடைசி நம்பர் கண்டிப்பாக 1 தாங்க இருக்கும். அதே மாதிரி 2க்கும் 8க்கும் யூனிட் டிஜிட் உங்களுக்கு வந்து முடிகிற மாதிரி ஒரு நம்பர்ல கேட்குறாங்களா, அதுக்கு யூனிட் டிஜிட் 4 தாங்க இருக்கும். அந்த மாதிரி தான் 3 7க்கு 9, 4 6க்கு 6, 5ல ஒரு நம்பர் முடியுதுன்னா அதுக்கு 5 தான் இருக்கும், 0ல ஒரு நம்பர் முடியுதுன்னா 0ல தான் இருக்கும். இதே மாதிரி இங்கே 30 நான் எழுதியிருக்கேன். இதுக்குள்ள உள்ள எதை வேணா நீங்க செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு சேம் ஆன்சர் உங்களுக்கு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம ட்ரிக்குக்குள்ள போகலாம். ஓகேங்க, இப்போதான் நம்ம ட்ரிக்குக்குள்ள போறோம். இப்போதான் ட்ரிக்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். என்ன பண்றோம்? ட்ரிக்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ட்ரிக் நம்பர் 1. ட்ரிக் நம்பர் 1 நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? 25ல இருந்து 75க்குள்ள உள்ளது ட்ரிக் நம்பர் 1. 25ல இருந்து 75க்குள்ள உள்ளது வந்து என்னன்னா ட்ரிக் நம்பர் 1ல நம்ம கொண்டு வந்தோம். கரெக்டா? ஓகேங்க. இதுக்கு ஒரு நம்பர் எக்ஸாம்பிளா நம்ம ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் நம்பர் வந்து என்னன்னா கொஸ்டின் நம்பர் ஒரு ஏதாச்சும் உங்களுடைய டேட்டா பார்த்து ஏதோ ஒரு நம்பர் நீங்க சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளே எடுத்துக்கிறோம். ஒரு 38 ஸ்கொயர்டு நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. 38 ஸ்கொயர்டுங்கிறத வச்சிருக்கோம். இப்போ 38 ஸ்கொயர்டு எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு காமன் நம்பர், சென்டர் நம்பர், அதுக்கடுத்து மேஜிக் நம்பர்னு நம்மளுக்கு ஒன்று தெரியும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் என்ன தெரியும் நம்மளுக்கு? சென்டர் நம்பர். சென்டர் நம்பர் நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? ஃபர்ஸ்ட்டுக்கு 50ன்னு தெரியும். 25ல இருந்து 75னா சென்டர் நம்பர் 50 நடுவில் உள்ளது. அடுத்து என்ன தெரியும்? இதுக்கு நம்மளுக்கு என்ன தெரியும்? மேஜிக் நம்பர் நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? இதுல பாதியான 25. அடுத்தது உள்ளது அடுத்த நம்ம சொல்லலாம். அடுத்து 100, அதுல உள்ள கொஸ்டின் நம்பர். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. இது நம்ம நமக்கு 2 தெரியும்.
இதுக்கு அடுத்து இந்த சென்டர் நம்பரை எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், இந்த மேஜிக் நம்பரை எப்படி அப்ளை பண்ணணும்னா, சென்டர் நம்பர்ல இருந்து ஒண்ணுமே பண்ணக்கூடாது. கொஸ்டின் நம்பர் எவ்வளோ பிளஸ் ஆர் மைனஸ் அப்படிங்கிறத பார்க்கணுங்க. கொஸ்டின் நம்பர் என்னன்னா எவ்வளோ பிளஸ் ஆர் மைனஸ்ங்கிறத பார்க்கணுங்க. இந்த இடத்துல நம்ம கொஸ்டின் நம்பர்ல இருந்து எவ்வளோ பிளஸ் ஆர் மைனஸ்ல இருக்குது நம்மளுக்கு பாருங்க, நல்லா பாருங்க. கொஸ்டின் நம்பர்ல இருந்து நம்மளுக்கு -12ல இருக்குதுங்க. கொஸ்டின் நம்பர்ல இருந்து -12ல இருக்குது. 50ல இருந்து 38 எவ்வளவு கம்மி அதிகங்கிறத பார்க்கணுங்க. இப்ப அதிகமா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து 57 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல எனக்கு 50ல இருந்து அதிகமா இருக்கு. இப்ப இந்த இடத்துல நம்ம சென்டரோட ஆன்சர் +7 எடுத்துக்கணும். இதே இந்த இடத்துல உங்களுக்கு 38 இருக்குது. 38 இருக்கனால எனக்கு 50ல இருந்து 12 கம்மியா இருக்கு. அதனால நான் -12ங்கிறத நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஓகேங்க, அடுத்து வாங்க. இது இப்போ 12 நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த நம்பர் அப்பவே நீங்க சென்டர் நம்பருக்கு ஒரு கையோட நீங்க அதோட ஸ்கொயரை எழுதி வச்சிருங்க. 12ஓட ஸ்கொயரை எழுதி வச்சிருங்க. ஓகேவா? பர்ஃபெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சுங்க. ரெண்டாவது ஸ்டெப் மேஜிக் நம்பர். மேஜிக் நம்பர் நீங்க நம்பரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், பாக்கி எல்லாம் ஈஸிங்க. இப்ப மேஜிக் நம்பர் என்னது? 25. இந்த 25 இங்க -12னா இந்த இடத்துல -12 பண்ணணுங்க. இதே இந்த இடத்துல +12 இருந்துச்சுன்னா 25 கூட +12 பண்ணணுங்க. ஓகே, இந்த இடத்துல எனக்கு -12 -12 பண்ணோன்னா எனக்கு என்ன ஆன்சர் வருது? 13 வருது. ஓகே, இந்த இடத்துல என்ன வருது? எனக்கு ஆன்சர் 13 வருது. ஓகே, பர்ஃபெக்ட்டுங்க, முடிஞ்சு. இது ரெண்டு இப்போ நம்ம சேர்க்க போறதா நம்மளுக்கு ஆன்சர். ஓகே, எப்பவுமே நம்மளுக்கு சென்டர் நம்பருக்கு உள்ள ஆன்சர் வந்து என்னன்னா கடைசி 2 நம்பர் தான். சென்டர் நம்பருக்குள்ள ஆன்சர் கடைசி ரெண்டு இடத்துல மட்டும்தான் நம்ம வந்து எழுத முடியும். பாக்கி உள்ள எந்த இடத்துலையும் நம்ம எழுத முடியாது முன்னாடி உள்ளது. இன்னொன்னு உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நீங்க வந்து 100க்குள்ள எந்த ஸ்கொயர்டு நீங்க கண்டுபிடிச்சாலும் 4 டிஜிட் தான் இருக்கும். 4 டிஜிட்டுக்கு மேல இருக்கவே இருக்காது. அதனால 100க்குள்ள உங்களுக்கு ஸ்கொயர் கேட்டாங்கன்னா 4 டிஜிட்னு நீங்க நம்பி நீங்க பண்ணலாம். ஓகே, இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு? இப்போ வந்து என்னன்னா எனக்கு சென்டர் வேல்யூ என்னன்னா 144 தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நான் என்ன சொல்லிட்டு சென்டர் வேல்யூக்கு நம்ம கடைசியில உள்ள 2 நம்பர் தான் கொடுத்துருக்கோம். அப்போ பேலன்ஸ் எனக்கு 1 மிச்சம் இருக்கு. அந்த 1 நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். அடுத்து என்ன சொல்லிட்டேன், நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? அடுத்து வந்து என்னன்னா 13ங்கிறது தெரிஞ்சிருச்சு. 13ங்கிறது மேஜிக்கை தான் ஃபர்ஸ்ட் காட்டுவாங்க. அப்படின்னா மேஜிக் நம்பர் கூட 13 + 1. 13 + 1 என்னது? 14. 13 + 1 14. இப்போ உங்களுக்கு நான் தெளிவாக இந்த இடத்துல உங்களுக்கு புரியுறக்காண்டி எழுதுறேன்னா, இந்த இடத்துல இது வந்து என்னது? மேஜிக் நம்பர். இது இந்த இடத்துல உங்களுக்கு வந்து என்னது? இது வந்து என்ன? சென்டர் நம்பர். இதோட உள்ள ஸ்கொயர்னு கூட நீங்க எழுதி வச்சுக்கலாம். இதோட சென்டர் நம்பரோட ஸ்கொயர் வேல்யூ அப்படிங்கறத நீங்க எழுதி வச்சுக்கலாம். ஓகே, புரிஞ்சா? பர்ஃபெக்டா? இந்த கணக்கு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 13ங்கிறது எப்படி வருதுன்னு நீங்க பார்த்தா கூட உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த 13ங்கிறது வந்து எப்படி வந்திருக்கு? இந்த 13ங்கிறது வந்து என்ன? 13 + 1 இதுதான் 14 நம்மளுக்கு இந்த இடத்துல வந்திருக்குது. ஓகே, 13 + 1ங்கிறத நம்மளுக்கு 14 வந்திருக்கு. பர்ஃபெக்டா இந்த கணக்கு வந்ததுன்னா உங்களுக்கு இந்த சம்மம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை மைனஸ்ல நம்ம பார்த்துட்டோம். இதே கணக்கை நம்ம பிளஸ்லயும் ஒரு கணக்கு பார்த்துட்டு நம்ம 2 செகண்ட்ல நம்ம எப்படி போடுறது, இதை நம்ம பென்னு பேப்பர் இல்லாம மைண்ட்லயே நம்ம எப்படி யோசிக்கிறதுங்கிறதுக்கும் நம்ம இப்ப உங்களுக்கு ப்ராக்டிஸ் இப்போ பண்ண போறோம். ஓகேவா? இப்ப அதுக்கு முன்னாடி நம்ம பிளஸ்ல ஒரு கணக்கு போட்டுருவோம். ஓகே, பிளஸ்லயும் மைனஸ்லயும் கம்பேர் பண்ணி ஒரு கணக்கு போட்டுட்டோம்னா நம்மளுக்கு வேலை முடிஞ்சு. இப்ப பிளஸ்ல வந்து என்ன பாக்குறோம்? எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து என்ன கணக்கு எடுத்துக்கலாம்? நம்பர் நம்ம ஒரு 63 எடுத்துக்கலாம்னு வச்சுக்கிறோங்களேன். இப்போ வந்து கொஸ்டின் நம்பர் 63 ஸ்கொயர்டு. இது மைனஸ்ல கொஸ்டின் நம்பர் உங்களுக்கு வந்து ஒரு 42 ஸ்கொயர் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் இடத்துல நம்மளுக்கு என்ன தெரியும்? இந்த இடத்துல நம்ம போட போறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 1 என்னது? நம்மளுக்கு காமன் சென்டர் நம்பர் நம்மளுக்கு என்னன்னு தெரியுது? இந்த இடத்துல 50ங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இதேதான் ஸ்டெப் 2 நம்மளுக்கு என்ன தெரியும்? ஸ்டெப் 2 என்னன்னா மேஜிக் நம்பர் நம்மளுக்கு என்ன தெரியும்? 25ன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, 25 நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தெரியும்? நெக்ஸ்ட் வந்து என்னன்னா எவ்வளவு சென்டர் நம்பரோட வேல்யூ ஆனது எவ்வளவு அதிகம் எவ்வளவு கம்மிங்கிறத பார்க்கணும். கொஸ்டின் 50ல இருந்து எவ்வளவு அதிகம் எவ்வளவு கம்மிங்கிறத 50ல இருந்து கொஸ்டின் நம்பர் +13. அப்ப இந்த +13 நீங்க வந்து என்னன்னா எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? +13 எழுதினோடனே சென்டர் நம்பரோட ஸ்கொயர் எழுதிடணும். 13 169. ஓகே, பர்ஃபெக்ட்.
அடுத்து என்னது உங்களுக்கு மேஜிக் நம்பரோட நம்பரை ஞாபகம் வச்சிருந்தா போதும், வேற என்ன வேலையும் கிடையாது. இப்போ 25 + 13 = என்னது உங்களுக்கு வர, இது ரெண்டு நீங்க கூட்டி போடுறதா உங்களுக்கு ஆன்சரு. இதை கூட்டி போட்டீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு 38 வரும். பர்ஃபெக்டா? பர்ஃபெக்ட்டுங்க, சூப்பர். போகணும். அதுக்கடுத்து இது ரெண்டையும் நம்மளுக்கு சேர்க்கணும், இது ரெண்டையும் நம்மளுக்கு சேர்க்கணும். சேர்க்கறதா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. 4 நம்பர் இருக்கு, 4 நம்பர் இருக்கு. நம்மளுக்கு என்ன தெரியும், சென்டர் நம்பர் தான் கடைசியில நம்ம போட போறோம். கடைசி 2 இடம் தான் சென்டர் நம்பருக்கான வேல்யூ. அப்ப இங்க 6 9 போட்டிருப்போம். ஒண்ணுங்கிறது எனக்கு மிச்சம். அப்ப இந்த 38 கூட அந்த 1 கூட்டணும். அப்ப கூட்டணும்னா எனக்கு 39. இப்ப எனக்கு 63 ஸ்கொயர் என்னது, இதுதான் ஆன்சர். இது அடுத்து வாங்க, இந்த பக்கம் வாங்க. இதே மைனஸ்க்கு நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம். இந்த கணக்கை நீங்க ஒரு ஒரு 2 செகண்ட் 5 செகண்ட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 5-10 செகண்ட் உங்களுக்கு டைம் தானே ஃபர்ஸ்ட்னால, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ட்ரை பண்ணியிருப்பீங்க நம்புறேன். நெக்ஸ்ட்ல இருந்து உங்களுக்கு நான் டைமர் செட் பண்ணுவேன். இப்போதைக்குன்னு 10 செகண்ட் உங்களுக்கு டைமர் நீங்க செட் பண்ணி இதை போட்டிருப்பீங்க நம்புறேன். நெக்ஸ்ட் வாங்க. இதுக்கு ஸ்டெப் 1 நம்மளுக்கு என்ன தெரியும், சென்டர் நம்பர். சென்டர் நம்பர், சென்டர் நம்பர் என்னது, அதே 50. நெக்ஸ்ட் என்ன தெரியும், ஸ்டெப் நம்பர் 2. ஸ்டெப் நம்பர் 2, ஸ்டெப் நம்பர் 2 என்னது, மேஜிக் நம்பர். மேஜிக் நம்பர் என்னது 25. ஓகேங்க. அடுத்து என்ன தெரியும் நம்மளுக்கு பாருங்க, இந்த சென்டர் நம்பர்ல இருந்து எவ்வளவு கம்மி அதிகங்கிறத பார்க்கணும். இந்த இடத்துல பார்த்தோன்னா நம்மளுக்கு -8. சென்டர் நம்பர் என்னது 50. 50ல இருந்து எவ்வளவு அதிகம் கம்மின்னு பார்க்கணும், -8. இதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், அப்படியே நம்ம கையோட என்ன பண்ணிடுறேன், ஒரு ஸ்கொயரை அப்படியே அதுக்கான ஸ்கொயர் வேல்யூ 64ங்கிறத நம்ம எழுதிட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்னது, மேஜிக் நம்பருக்கு நம்மளுக்கு நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சிருந்தா போதுமானது. அதனால அப்ப நம்ம என்ன 25, இங்க மைனஸ்னா இங்க -8. -8 நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும், -8 பண்ணீங்கன்னா 25 -8 பண்ணீங்கன்னா உங்களுக்கு 17 வரும். கரெக்டா? பெஸ்ட். ஓகேங்க. அப்ப இதுக்கு ஆன்சர் நீங்க எப்படி எழுதுவீங்க, இதுக்கு 4 கோடு நம்ம போடணும். 4 கோடு போட்டோம். 4 கோடு போட்டோம்னா இதுக்கு வந்து என்ன நம்மளுக்கு என்ன தெரியும், 64ங்கிறது நம்மளுக்கு கடைசி 2 டிஜிட்டுக்கு தான் நம்ம சென்டர் நம்பர் 64 நம்ம போட முடியும். போட்டுட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்னது 17. நம்மளுக்கு 17 பேலன்ஸ் நம்மள்ட்ட இது மாதிரி ஒன்னு இருந்துச்சு இந்த இடத்துல. இங்க நம்ம பேலன்ஸ் எதுவுமே இல்லை, அதனால அப்படியே நம்ம போட்டுட்டோம். இப்போ வந்து இது பர்ஃபெக்டா உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். பர்ஃபெக்ட் தானே இந்த இடத்துல உங்களுக்கு, பர்ஃபெக்ட். இந்த இடத்துல வாங்க, அடுத்து நெக்ஸ்ட் வாங்க. இப்ப எப்படி நம்ம இது வந்து என்னன்னா 5 செகண்ட்ல நம்ம பென்னு பேப்பரை இல்லாம யோசிக்கிறது எப்படி. இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பென்னு பேப்பரை வச்சு ரூல்ஸை பார்த்துட்டோம். இப்ப நம்ம பென்னு பேப்பரே இல்லாம எப்படி நம்ம இதை யோசிக்கிறது அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா வாங்க. எப்படி யோசிப்பீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 5 கொஸ்டின் எடுத்துப்போம், 5-6 கொஸ்டின் எடுத்துப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து 37 ஸ்கொயர் எடுத்துப்போம். அடுத்து வந்து 46 ஸ்கொயர் எடுத்துப்போம். அடுத்து 55 ஸ்கொயர் எடுத்துப்போம். அடுத்து 63 ஸ்கொயர் எடுத்துப்போம். அடுத்து 72 ஸ்கொயர் எடுத்துப்போம். இன்னொரு நம்பர் எடுத்துப்போம்னா சரி ஓகே, இன்னொன்று வந்து ஒரு 59 ஸ்கொயர் எடுத்துப்போமே. ஓகேங்க, இது எழுதிட்டோம். இதை வந்து எப்படிங்க நீங்க 5 செகண்ட்ல போடுவேன்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா தெளிவா அந்த இடத்துல பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து பொறுமையா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த இடத்துல நம்ம ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 நம்ம எழுதாம இந்த இடத்துல மைண்ட்லயே நம்ம எப்படி யோசிக்கிறதுங்கிறத பாக்குறோம். ஓகேவா? இந்த இடத்துல பாருங்க, தெளிவா பாருங்க. எனக்கு வந்து 50ல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து சென்டர் நம்பர் 50. 50ல இருந்து எத்தனை கம்மி, -13. -13 நம்மளுக்கு -13னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், -13னா நீங்க உடனே என்ன பண்ணுவீங்க, இதுக்கான ஸ்கொயர் எழுதுவீங்க. ஸ்கொயர் என்னது 169. 169. அப்ப நம்மளுக்கு என்ன தெரியும், சென்டர் நம்பர்ல இருந்து நம்மளுக்கு 2 நம்பர் தான் நம்ம வைக்க முடியும், 3 நம்பர் வைக்க முடியாது. அதனால இந்த 1 நம்ம பேலன்ஸ்ல கேரி ஃபார்வர்டா வச்சுக்கிறோம். 1 நம்ம பேலன்ஸா வச்சுக்கிறோம். அப்ப அடுத்து என்ன தெரியும், நம்மளுக்கு மேஜிக் நம்பர் வச்சு அடுத்து நகர்த்தின காய 25 மேஜிக் நம்பர் தெரியும். 25ல இருந்து 13 நீங்க கழிச்சீங்கன்னா வரும் 12. 12 இங்க நம்மளுக்கு 1 அதிகமா இருக்கு, அப்ப நல்லது 13. அவ்வளவுதாங்க. இந்த நம்பரை நீங்க இந்த நம்பர் நான் சொன்னேன். நெக்ஸ்ட் நம்பரை நீங்க ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா. ஓகேவா? ஓகேங்க. அடுத்து வாங்க 46. 46ங்கிறது என்னது உங்களுக்கு, 50ல இருந்து எத்தனை கம்மியா இருக்கு, -4 கம்மியா இருக்கு. -4 கம்மியா இருக்கு. அப்போ -4 கம்மியா இருக்குன்னு நம்மளுக்கு என்ன தெரியும், ஃபர்ஸ்ட் எடுத்தாலும் சென்டர் நம்பரோட ஸ்கொயர்டை எழுதிடணும். நம்மளுக்கு 2 நம்பர் தான் இருக்குது சென்டர் நம்பர்ல இருந்து. அப்போ நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, அப்படியே வச்சுக்கிட்டோம், பேலன்ஸ் எதுவும் இல்லை. இப்போ மேஜிக் நம்பர்ல இருந்து இந்த 4 கழிக்கணும். கழிச்சிங்கன்னா என்ன வரும், 21. ஓகேவா? ஓகே, பர்ஃபெக்ட்டுங்க. அடுத்து வாங்க, இந்த இடத்துல வாங்க 55. 55னா என்னது, -5 இருக்கா, +5. இந்த இடத்துல +5. இந்த இடத்துல +5 என்னன்னா அதிகமா இருக்குது. அப்ப +5 அதிகமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க, நீங்க
இந்த இடத்துல லாஸ்ட் எடுத்தோன்னா சென்டர் நம்பர்ல இருந்து நீங்க அதுக்கு ஸ்கொயர் எடுத்து எழுதிடுவீங்க. ஸ்கொயர் எடுத்து எழுதிங்கன்னா 25. அடுத்து என்னது உங்களுக்கு 5 இருக்குது. அப்ப +5னா மேஜிக் நம்பர்ல இருந்து 5 கூட்டணும். கூட்டுனீங்கன்னா என்ன வரும்? 25 + 5 30. ஓகேவா? ஓகே, சூப்பருங்க. அடுத்து இப்ப நீங்க 63 நீங்க ட்ரை பண்ணுங்க பாப்பா. ஒரு 5 செகண்ட். மேக்ஸிமம் எல்லாரும் நீங்க ட்ரை பண்ணியிருப்பீங்க நம்புறேன். இது ஆன்சரும் வந்திருக்கும் நம்புறேன். இப்ப 50ல இருந்து எத்தனை? 13 அதிகம். 13 அதிகம். இப்ப 13 அதிகம்னா உங்களுக்கு எத்தனை? 13 ஸ்கொயர் என்னது? 169. 169. நம்மளுக்கு என்ன தெரியும்? சென்ட்ரல் வேல்யூவோட வேல்யூ வந்து என்னன்னா நம்மளுக்கு கடைசி 2 டிஜிட் தான் போட முடியும். 3 டிஜிட் நம்ம எழுத முடியாது. அப்ப இந்த ஒரு டிஜிட்டை நம்ம கேரி ஃபார்வர்டா ஒன்னா அப்படியே வச்சுக்கிட்டோம். ஒன்ன வச்சுக்கிட்டோம் போது அப்ப நம்மளுக்கு +13. அப்ப 25ல இருந்து +13 போட்டீங்கன்னா என்ன வரும்? 38. 38 + 1 என்னது? 39. 39. ஓகேங்க. அடுத்து வாங்க. அடுத்து வந்து என்னன்னா உங்களுக்கு 72 இருக்கு. 72. 50ல இருந்து எத்தனை அதிகம்? 22 அதிகம். 22 அதிகம். அப்ப 22 அதிகம். 22ஓட ஸ்கொயர் என்னது? 484. 484. அப்ப நம்மளுக்கு என்ன தெரியும்? லாஸ்ட் 2 நம்பர் தான் நம்மளால வச்சுக்க முடியும். மிச்சம் உள்ள நம்பரை நம்மளால வச்சுக்க முடியாது. ஏன்னா சென்டர் நம்பருக்கு 2 நம்பர் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம போட முடியும். அப்ப இந்த 4ங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? கேரி ஃபார்வர்டா நம்ம மிச்சத்தை எடுத்து வச்சுக்கணும். மிச்சத்தை எடுத்து வச்சுக்கிட்டோம். ஓகே. அடுத்து இந்த மேஜிக் நம்பர் கூட இந்த 22 கூட்டணும். கூட்டினீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? 22 + 25 47. 47 + 4 51. 51. நெக்ஸ்ட் வாங்க. 59. 59 என்னது? +9. +9 அதிகம். +9 அதிகம்னா அடுத்து என்னது? அதுக்கு நம்ம ஸ்கொயர்டு பார்க்கணும். இப்போ ஸ்கொயர்டுங்கிறது என்னது? உங்களுக்கு லாஸ்ட் 2 நம்பர் 81. இப்போ அடுத்து என்னது? மேஜிக் நம்பர் என்னது? 25. 25 + 9 எத்தனை? உங்களுக்கு 34. 34. அவ்வளோதாங்க. ஸ்பெஷல் ஷார்ட்கட், போனஸ் ஷார்ட்கட்னு வச்சுக்கோங்க. ஸ்பெஷல் உங்களுக்கு ஸ்பெஷல். இதை விட நீங்க ஈஸியா 2 செகண்ட்ல எப்படி ஒரு குறிப்பிட்ட நம்பரை நீங்க போடலாம், ஒரு குறிப்பிட்ட நம்பரை எப்படி நீங்க இதை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதாண்டி ஸ்பெஷலா எண்ட் 5ல ஏதாச்சும் ஒன்று முடியுதுன்னு வச்சுக்கோங்க. ஏதாச்சும் ஒரு நம்பர் உங்களுக்கு 5ல ஸ்கொயர்டு முடியுது. இப்போ இதுவரை நம்ம 5ல ஏதாச்சும் ஒரு நம்பர் பார்த்தோமா? ஒரே ஒரு நம்பர் பார்த்தோம். 55ங்கிறது இந்த பார்த்தோம். இந்த 55ங்கிறத நீங்க இப்படி சால்வ் பண்ணாம இப்படி இந்த விதமாகவும் நீங்க சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல கொஸ்டின் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 55. 55 எடுத்துக்கிறேன். 55 ஸ்கொயருக்கு. இப்போ 55 ஸ்கொயருக்கு நீங்க என்ன பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் எடுத்தோங்க இந்த 55 ஸ்கொயருக்கு நீங்க என்ன பண்ணீங்க? இதுக்கு வந்து என்ன +or-5ங்கிறத நீங்க இந்த இடத்துல எடுத்தீங்க. 5ன்னு எடுத்துட்டு இதுல இருந்து என்ன எவ்வளவு ஆகுது? 25ங்கிறத இங்க போட்டீங்க. மேஜிக் நம்பர்ல இருந்து 5 கூட்டி நீங்க 30ங்கிறத போட்டீங்க. கரெக்டா? 30ங்கிறத போட்டு ஆன்சர் வந்து 30 25ன்னு போட்டீங்க. கரெக்ட். ஓகே. இதை இன்னொன்னு விதமா நீங்க வந்து என்னன்னா இதை இவ்வளவு யோசிக்காம தப்புன்னு பார்த்தோன்னே சொல்றதுக்கு ஒரு வழி என்னன்னா சிம்பிள் வழிங்க. இதுக்கு சிம்பிளான ஒரு ரூல் தான், ஒரே ரூல் தான். அதை நீங்க நல்லா நான் வச்சுக்கோங்க. 5ல எண்ட் ஆச்சுனாவே இங்க 55 ஸ்கொயர்டு. இப்ப 5ல எண்ட் ஆச்சுனாவே கடைசி 5க்கு 5ஓட ஸ்கொயர் என்னது? நம்மளுக்கு என்ன தெரியும்? 25ன்னு தெரியும். கரெக்டா? 25ன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் நம்பர். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் கூட ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து நெக்ஸ்ட் நம்பர். ஃபர்ஸ்ட் நம்பருக்கு அடுத்த நெக்ஸ்ட் நம்பர் என்னது? 6. 6 மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? இந்த இடத்துல 30. இதுதாங்க ஆன்சர். புரியுதா? இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இதோட ஸ்கொயர்டுங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் இதோட ஸ்கொயர். 5 ஸ்கொயர்டுங்கிறது என்னது? உங்களுக்கு 5 ஸ்கொயர்டுங்கிறது 25ன்னு உங்களுக்கு தெரியும். 5 ஸ்கொயர்டு 25ன்னு தெரியும். அதை அப்படியே நீங்க போட்டீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. அடுத்து கடைசி ஃபர்ஸ்ட் நம்பருக்கு அடுத்து நெக்ஸ்ட் நம்பரை போட்டீங்கன்னா 30. 6 × 5 30. நெக்ஸ்ட் நம்பர். நெக்ஸ்ட் நம்பர். ஓகே. நெக்ஸ்ட் நம்பர் நீங்க போட்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு அவ்வளவுதாங்க இந்த கணக்கு. ஓகே. இதை நீங்க பார்த்தோன்னே நீங்க போகலாம். அதாச்சும் ஒரு செகண்ட் நீங்க யோசிக்கலாம். 5 செகண்ட். இது 5 செகண்ட் நீங்க யோசிக்கவும் தேவை கிடையாது. பார்த்தோன்னே நீங்க என்னன்னா ஈஸியா நீங்க போடலாம். ஓகே. பர்ஃபெக்ட்டுங்க. இது பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இதே சம்ம நீங்க வந்து என்னன்னா நெக்ஸ்ட் சம்மில் நீங்க வந்து என்னன்னா ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இதே சம்மில் நீங்க நெக்ஸ்ட் நம்பர் வேற என்ன நம்பர் நீங்க ட்ரை பண்ணலாம் பாருங்க. கொஸ்டின் நம்பர் வேற ஏதாச்சும் நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். இப்போ வந்து ஒரு 75ன்னு வச்சுக்கோங்க. ஒரு 75 ஸ்கொயர்டு. 75 ஸ்கொயருக்கு நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட்டுக்கு லாஸ்ட் நம்பருக்கு 25 அப்படியே போட்டுருவோம். அடுத்து என்ன பண்ணுவோம்? 7. 7க்கு நெக்ஸ்ட் நம்பர் என்னது? 8. 7 8 எத்தனை? 56. அவ்வளவுதாங்க. இதுதான் உங்களுக்கு ஆன்சருங்க. ஓகே. இது எப்படி? 7 8 7 8 பெருக்கணும். அதனாலதான் அந்த ஆன்சர்.
7 × 8 இதுதான் இந்த 56. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்பரை பெருக்கணும், அதோட 56 வந்துருச்சு. ஓகேவா? சூப்பர். ஓகேங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் கண்டிப்பாக இந்த ஹோம்ஒர்க் செம்ம கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்டில் போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நானும் ஹாப்பி ஆயிடுவேன். ஓகேங்க. ஹோம்ஒர்க் சம் வெறும் 5 கணக்கு தாங்க. ஃபர்ஸ்ட் கணக்கு என்னதுன்னா உங்களுக்கு ஈஸியான நம்பராக இருக்கிறக்காண்டி 36 ஸ்கொயருங்க. ரெண்டாவது கணக்கு வந்து என்னன்னா ஒரு 49 ஸ்கொயருங்க. அடுத்து மூணாவது கணக்கு 56 ஸ்கொயருங்க. அடுத்து நாலாவது கணக்கு 65 ஸ்கொயருங்க. அடுத்து அஞ்சாவது கணக்கு 110 ஸ்கொயருங்க. 105 ஸ்கொயர் சாரி. அடுத்து ஆறாவது கணக்கு 71 ஸ்கொயருங்க. இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக ஹோம்ஒர்க் எடுத்துக்கிட்டு இதை நீங்கள் கமெண்டில் போடுவீங்கன்னு நான் வந்து உங்களுக்கு கமெண்டில் நான் வெயிட் பண்ணுவேன். ஓகேங்க. இதுல இருந்து ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம இவ்வளோ நேரம் ஃபர்ஸ்ட் ட்ரிக் தான் பார்த்தோம். இதே நீங்கள் செகண்ட் ட்ரிக் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இதுக்கு அடுத்து செகண்ட் வீடியோ இதில் அப்லோட் ஆகும். இந்த செகண்ட் வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துருங்க. ஓகேவா? ஏன்னா வீடியோ கொஞ்சம் பெருசாயிரும், அதனால நம்ம செகண்ட் வீடியோ இதோட ஆட் பண்ணல. ஓகேங்க. தேங்க்யூ.